இந்த வாரத்திலே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தரப்போகிற வாசஸ்தலம் எது என்று சொல்லி பார்த்தோம். அது ஒரு இடத்தை குறிப்பதல்ல, அல்லது ஆண்டவர் நமக்காக ஏதோ ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறார் என்கிறதை போன்ற ஒரு காரியத்தை குறிப்பது அல்ல. மாறாக ஆண்டவர் நமக்கு தரப்போகிற இம்மார்டல் பாடிஸ், அதாவது அழிவில்லாத ஒரு மேனி, அதை குறித்தது என்று சொல்லி நம் வேத வசனங்களூடாக நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே பவுல் பேசிக்கொண்டு வரும்போது, நாம் இந்த பூமியிலே வாழும் போது கர்த்தரிடத்திலே குடியிராதவர்கள், அது இப்பொழுது நாம் என்னது எழுத்தின்படியாகவே கடவுளோடு கூட, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் உண்மையிலே ஒரு சக மனிதர்கள் கூட பக்கத்துல இருக்கிறது போல நாம் லிட்டரலாக பரலோகத்திலே கடவுளோடு கூட இல்லை. அதுதான் பவுல் அங்கே சொல்லுகிறார். நாம் தேவனிடத்திலே குடியிராமல் இருக்கிறோம். நாம் இந்த சரீரத்திலே பூமியிலே வாழும் போது கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருக்கிறோம். இதை அறிந்து எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார், அல்லது ஒரு அத்தாட்சி கேரண்டி தந்திருக்கிறார். என்ன? நாம் தேவனுடைய அந்த நாளிலே நாம் மீட்கப்படுவோம் என்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 1:13-14 வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் இந்த அழியக்கூடிய மேனியை களைந்து வேறொரு மேனியை, அழியாமை உள்ள மேனியை தரித்துக் கொள்வோம் என்கிறதற்கு தேவனே நம்மை, அந்த காரியத்திற்கு தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு தைரியம் உண்டு. இந்த தேகத்தை விட்டு குடி போனால் அடுத்த நொடியே எங்கே இருக்கிறோம்? கர்த்தரிடத்திலே குடியிருக்க முடியும். இந்த சரீரம், அதாவது இந்த மரணத்தை குறித்த ஒரு பயம் கிடையாது. காரணம், இந்த தேகத்தை விட்டு போனால், மரணம் நேரிட்டால் நாம் கர்த்தரிடத்திலே குடியிருக்கிறோம். ஆகவே அதை அதிகமாய் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுங்க. அது நிமித்தம் நாம் இந்த சரீரத்திலே குடியிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் தேவனுக்கு பிரியமாக, கடவுள் இவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார், நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை தந்திருக்கிறார், உறுதியளித்திருக்கிறார். அதற்காக நம்மை அவரே தகுதிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகையால் இந்த சரீரத்திலே குடியிருந்தாலும் சரி, இராமல் போனாலும் சரி, அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிறவர்களாக நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவருடைய இயல்பு. ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்? அப்படி பிரியமாக இருந்தால்தான் எனக்கு எதாகலும் கடவுளிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதற்காக அல்ல. கடவுள் எனக்கு ஏற்கனவே இவைகளை எல்லாம் தந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது நமக்கு அழியாமையை தந்திருக்கிறார். அவரோடு கூட யுக யுகமா கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும், இந்த கர்த்தரிடத்திலே குடியிருக்கின்ற அந்த காரியத்தை தந்திருக்கிறார். ஆகவே அதுதான் சொல்றாங்க, அது நிமித்தமே நான் சரீரத்தை இந்த பூமியில உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம், விரும்புகிறோம். இது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்கின்ற இயல்பான விருப்பமாக, நாட்டமாக இருக்கும். சரி, அடுத்த வசனம் 10வது வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த வசனம் சற்று கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்கு. எப்படி? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலே உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புகிறோம், நாடுகிறோம். அதிலே என்ன காரணத்திற்காக அப்படி நாடுகிறோம் என்று சொல்லுகிறது? அதற்கு முந்தைய வசனம், அது நிமித்தமே நாம், எது நிமித்தமே? 8வது வசனம், நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். கர்த்தரிடத்தில் குடியிருப்பதற்கு நாம் அதிகமாக விரும்புவதால், கர்த்தரோடு கூட அதிகமாக விரும்புவதால் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோம். கடவுள் அதற்கான அவர் செய்திருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காரியங்களுக்காக அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் சரீரத்தில் இந்த அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து நியாயம் விசாரிக்கும் போது அவருடைய அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை வைத்து பொதுவாக கிறிஸ்தவர்களிலே 2 விதங்களிலே போதனைகள் உண்டு. ஒன்று, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் அவன் செய்கிற செயலின் அடிப்படையிலே தான் அவனுக்கு தீர்ப்பு உண்டு. ஆகவே அவன் செய்த நன்மைக்கு தக்கதாகவும் தீமைக்கு தக்கதாகவும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். அப்போ அவன் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய நிலைமை முடிவு எப்படி இருக்கும்? அவன் செய்த செயலின் அடிப்படையிலே காணப்படும். அந்த அடிப்படையிலே எல்லா மனிதர்களும் ஒரே விதமாகத்தான் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களானாலும் சரி, அவர்கள் செய்த செயலின் அடிப்படையிலே ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழும்போது நன்மை செய்திருந்தால் அல்லது தீமை செய்திருந்தால் அதற்கேற்ற விதத்திலே தான் அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். காரணம், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன், இந்த தக்க பலன் அடையும்படியாக ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக, நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்தவ இங்கே சொல்லும் போது நாம் எல்லாரும் என்கின்ற அந்த வார்த்தை கூட இங்கே பயன்படுத்துகிறார். அப்போ கிறிஸ்தவர்களும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்கிறதற்காக அவனுக்கு தண்டனை இல்லை என்று ஆகிவிடாது என்கிறதாக சிலர் எண்ணுவதுண்டு. இங்கே காரணம், இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனவன் செய்த நன்மைக்காவது அவனவன் செய்த தீமைக்காவது தக்க பலன். இப்போ நன்மை செய்தால் மட்டுமல்ல, அவன் செய்த தீமைக்கும் தக்க பலன். சரி, நன்மை செய்தால் அவனுக்கு ஏதாகலும் ஒரு பரிசு கொடுக்கலாம் என்று பார்த்தால், அந்த அவன் செய்த தீமைக்கும் தக்க பலன் உண்டு என்பதாக அந்த நியாய தீர்ப்பிலே உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவாகவே எல்லா மனிதர்களும் நன்மையை காட்டிலும் தீமையை அதிகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஒரு மனிதன் சிந்தனையிலே செய்கிறது கூட பாவமாக கருதப்படுகிறதாக இருக்கிறது. சரீரத்திலே வாழும்போது அவனுடைய சிந்தனையிலே காணப்படுகிற பாவம், எண்ணங்கள் அடிப்படையிலே கூட அது பாவமாக கருதப்படும். அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மனிதன் செய்த செயலின் அடிப்படையிலே ஒரு மனிதன் தீர்ப்பு பெறும் போது அவன் எதை அடைகிறான்? அவன் நன்மையை அடைய முடியாது, வாய்ப்பே இல்லை. அவன் தீமையே அடைய முடியும் என்கிறதாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. 2வது, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இது கிறிஸ்தவர்களுக்கென்று உள்ள விசேஷ விதமான ஒரு நியாய தீர்ப்பு. இது கடைசியிலேயே மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக கடவுள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பு கொடுப்பார். அந்த விதமான நியாய தீர்ப்பு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் செய்த செயலை பாராட்டி ரிவார்டு, பரிசு கொடுப்பதற்காக உள்ள ஒரு நியாய தீர்ப்பு என்கிறதாக சிலர் சொல்வதுண்டு. அதற்கு அவர்கள் இந்த சில கிரேக்க மொழியை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி வித்தியாசமான விளக்கங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அது நிமித்தம் அந்த விளக்கத்தை என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல நியாயாசனம் என்று சொல்லி வார்த்தை வருகிறது அல்லவா, அதை கிரேக்க மொழியிலே பீமா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பீமா என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் தான் நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த ஆசனம். இப்போ இந்த வார்த்தையை வைத்து இந்த பீமா ஆசனம் எங்க இருக்கும் தெரியுமா? அது ஒரு மேடை. அந்த ஆசனத்திலே உட்கார்ந்து ஒலிம்பிக்கிலே எல்லாம் வெற்றி பெற்று வருகிறவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஆகவே இது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு அல்ல, இது பரிசு கொடுப்பதற்காக, கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் பரிசு கொடுப்பதற்காக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்கிறதாக இந்த வசனத்தை வைத்து சொல்வார். இதற்கு இவர்கள் சொல்லுகிற இந்த விளக்கத்திற்கு இந்த வசனமே முரணாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனவன் செய்த நன்மைக்கு தக்கதாக பலனை அடையும்படிக்கு அந்த நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்று சொல்லவில்லை. மாறாக அவனவன் செய்த நன்மைக்கும் மட்டுமல்ல, அவனவன் செய்த தீமைக்கும் தக்கதாக, அவன் செய்த தீமைக்கும் தக்க ரிவார்டு உண்டு. நன்மை செய்தால் ரிவார்டு பரிசு என்று சொன்னால், தீமை செய்தால் ரிவார்டு என்ன? மரணம். இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று சொன்னால், அப்ப அவைகளை செய்யாவிட்டால் அவன் குற்றவாளி, அவன் பிழைக்கவே முடியாது. அதனுடைய பரிசு என்ன? மரணம்.
அப்போ இந்த வசனமே அவர்களுடைய அந்த விளக்கத்திற்கு எதிராக இருக்கிறது. மட்டுமல்ல, அவர்கள் அந்த கிரேக்க அந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறார்கள் அல்லவா, பீமா என்கின்ற அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி. அதுவே முதலாவது தவறாக அவர்கள் அதை அப்படியே பேசுகிறார்கள். காரணம், இந்த இதே வார்த்தை வேதாகமத்திலே வேற எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதே பீமா என்கின்ற அந்த அதே வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதே இந்த நியாயஸ்தனம் என்கின்ற வார்த்தை அந்த அதற்கு ஒத்த அந்த அதே கிரேக்க வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு 27:19 அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், யாரு? பிலாத்து. அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இந்த இடத்துல பிலாத்து உட்கார்ந்தான் நியாயசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இதே வார்த்தை தான் இங்கே கொரிந்து புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிலாத்து நியாயசனத்திலே எதற்காக உட்கார்ந்தான்? ஒலிம்பிக்கிலே வெற்றி பெற்று வருகிறவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக உட்கார்ந்தான்? இல்லை, அவன் குற்றவாளியை விசாரித்து சோதித்து பார்த்து நல்லவர் என்றால் விடுதலை செய்தவும், அல்லது குற்றவாளி என்று உறுதிப்படுத்தால் தண்டனை கொடுக்கும், அதற்காகத்தான் அந்த சீட்ல உட்கார்ந்தார். அப்போ ஆகவே அவர்களுடைய அந்த வாதம் முதலாவது வேதாகமத்திலே வேதாகமத்துக்கு எதிராகத்தான் சொல்லுகிறது. மேலும் இதே ஒருத்த வசனம் யோவான் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்னும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்து, அதாவது பிலாத்து உட்கார்ந்த இடம் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நியாயசனம் கிரேக்கத்திலும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே 2 கொரிந்தியர் 5:10 என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தை தான் அந்த 2 இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அது எந்த பிரார்த்தி என்ன கொடுத்தான்? தண்டனை கொடுத்தான் அந்த இடத்துல இருந்து. அப்போ அவர்களுடைய அந்த வாதம் முதலாவது தவறு. கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடத்துல பரிசு கொடுப்பதற்காக உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு நியாய தீர்ப்பு அப்படி என்கிறதற்கு அவர்கள் கொடுக்கிற அந்த விளக்கம் தவறு. அண்ணன் வேதாகமம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி, தீமைக்கு தக்க பலனையும் அடைய வேண்டும். எங்கே? அங்க நியாயசனத்தில் நிற்கிறவர்கள் என்கிறதான் அந்த வசனத்தினுடைய சரியான விளக்கம். மாறாக அந்த தீமை என்கிறதை விட்டு ரிவார்டு வாங்குவதற்காக, கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ரிவார்டு வாங்குவதற்காக ஒரு வித்தியாசமான ஒரு நியாய தீர்ப்பு என்கின்ற அடிப்படையிலே இங்கே பவுலஸ்தலன் இங்கே வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்கிறதை நாம் வழங்கிக் கொள்ளலாம். சரி, அப்போ இந்த இடத்துல வேதாகமம் எதைத்தான் சொல்ல வருகிறது? யாருக்கு இந்த நியாய தீர்ப்பு? ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே பல இடங்களிலே இந்த நியாய தீர்ப்புகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தேவனுடைய நியதி என்ன? அவனவன் செய்த நன்மைக்கு தக்கதாக அல்லது தீமைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய நியதி. பொதுவாக எல்லா மனிதர்கள் மீதும் ஆண்டவருடைய படைப்புகள் மீதும் வைக்கப்பட்ட ஒரு நியதி. அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். இது பொதுவான நியதி, எல்லா மக்கள் மீதும் வைக்கப்பட்ட ஒரு நியதி. இதே காரியத்தை நாம் வேதாகமத்திலே பல இடங்கள்ல பார்க்க முடியும். ரோமர் புஸ்தகத்திலே கூட பவுல அப்போஸ்தலன் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். இப்படி நாம் வேதாகமத்திலே ஆங்காங்கு படித்தால் பல்வேறு இந்த காரியங்களை எழுத முடியும். ரோமர் 2ஆம் அதிகாரம் மனிதனுக்குரிய நியதியாக எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். எந்த அடிப்படையில கிரியை வேலை செய்கிறது பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து
மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 2, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோப ஆக்கினை வரும், அதாவது தண்டனை வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ இதன் கிரியைகளின் அடிப்படையிலே உள்ள நியாயத்தீர்ப்பு. இது பொதுவாக மனிதனுக்கு, யூதர்களானாலும் சரி கிரேக்கர்களானாலும் சரி, இதுதான் பொதுவான தேவனுடைய நியதி. இதைத்தான் வேதாகமும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இது மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு நியதி. அதைத்தான் பவுல் அங்கேயும் பயன்படுத்துகிறார். சரி, தொடர்ந்து பார்ப்போம். தேவனிடத்தில் நியாய பட்சபாதம் இல்லை. ரோமர் 2ஆம் அதிகாரம் படிக்கிறேன். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அன்றவர் தனியாக நியாயப்பிரமாணம் கற்பலைகள்ல எழுதி கொடுக்கவில்லை. சட்டத்திட்டங்களை கடவுள் மோசே வழியாக கொடுத்தது போல கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் சட்டத்திட்டங்களை அவர்களுடைய மனசாட்சியிலே இது சரி இது தப்பு என்று சொல்லி அந்த மனசாட்சியிலே கொடுத்திருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்த யூதர்களானாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாத மற்றவர்களானாலும் சரி, நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே தண்டனை தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் பல காரியங்களை எழுதுகிறார். இப்படி சொல்லிவிட்டு நீங்க 3ஆம் அதிகாரம் இப்படியெல்லாம் கடைசியாக வந்து இவர் பவுல் எதற்காக இதை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், அவர் சொல்லுகிற அந்த காரியம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ அந்தபடியே நீதிமான் ஒருவராகவும் இல்லை. 23 எல்லாரும் பாவம் செய்து தேவன மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். 20ஆம் வசனம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற சட்டத்திட்டம் இருக்கிறது அல்லவா? நன்மை செய்கிறவனுக்கு இந்த பலன், தீமை செய்கிறவனுக்கு இந்த பலன். அப்போ இதுதான் சட்டம். இதை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆகிறது இல்லை. தேவனுக்கு முன்பாக நின்று தண்டனை பெறாமல் தப்பித்துக் கொள்வது இல்லை. திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே தான் இதை செய்யாமல் என்கின்ற அந்த சட்டத்திட்டம் இல்லாமல் ஒரு மனிதனை நீதிமானாக்கத்தக்கதாக ஏதாகலும் வழி உண்டா என்கிறதை குறித்து வேதம் பேசுகிறது. அதுதான் கிறிஸ்தவம். அப்போ அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படியாக தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக, அதாவது நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறது என்கிறது ஒரு பொதுவான நியதி. இந்த பூமியில உள்ள மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட பொதுவான நியதி. அந்த நியதியின்படி நன்மை செய்கிறவனுக்கு நன்மை, தீமை செய்கிறவனுக்கு மரணம். இது பொதுவான நியதி. இந்த அடிப்படையில யாராகலும் மரணத்திலிருந்து தப்ப முடியுமா என்று கேட்டால் தப்ப முடியாது. காரணம், நன்மை செய்கிறதற்கு இது, தீமை செய்கிறதுக்கு இது, இதன் சட்டத்திட்டம் அப்படிதானே. இதை கை கொண்டு இந்த கிரியைகளின் அடிப்படையிலே ஒருவனும் நீதிமானாகிறது இல்லை, அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைவது இல்லை என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாக சொல்லு. அப்படியானால் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது? நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நன்மை செய்கிறதுக்கும் தீமை செய்கிறதுக்கும் ஏற்ற தக்க பலன் அடையும்படிக்கு எப்படி? அதற்காகத்தான் வழி இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் இது, இதை செய்தால் இது என்கின்ற அந்த விஷயம் இல்லாமல், அந்த சட்டத்திட்டம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் கிடைக்கின்ற தேவநீதி.
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுங்க. அப்போ விஷயம் என்னவென்றால், பவுல் சில இடங்கள்ல வேதாகமத்தில இல்ல, சில இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அல்லது அவன் நன்மைக்கேற்ற தீமைக்கேற்ற பலனை பெறும்படியாக நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இந்த கடவுள் மனிதனுக்கென்று நியமித்த ஒரு பொதுவான நியதியை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த நியதியை பவுல் ஞாபகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பாரா என்று கேட்டால் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு எந்த அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கிறார்? இந்த இது செய்தால் இது, இது செய்தால் இது என்கின்ற அடிப்படையில இல்ல. அதான் நீங்க தெளிவா பாக்குறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டம், சட்டத்திட்டம் இல்லாமல், சட்டத்திட்டம் என்றால் இதை செய்தால் இதை, இதை செய்தால் இது என்கிறதான் சட்டத்திட்டம். பாருங்கள், ரோமர் 4 அதிகாரம் 4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீ நன்மை செய்தாய், ஆகவே உனக்கு இதை தருகிறேன், ரிவார்டு தருகிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? கிருபையே கிடையாது. அவன் செய்த வேலைக்கு கூலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கிருபையினால் கடவுளால் காப்பாற்றப்பட்டோம் என்று சொல்லி. நாம் செய்த செயல்களால் கடவுளால் காப்பாற்றப்படவில்லை, மாறாக கடவுளுடைய கிருபையால் காப்பாற்றப்பட்டோம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய வாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ பொதுவாக ஒரு நியதி இருக்கிறது, எல்லா மனிதர்களும் தேவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இப்போ ஒரு கூட்டம் வருகிறது, நான் என்னது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் வருகிறது. காரணம் அப்படி ஒரு வழி, காரணம் அந்த நியதியின்படி, பொதுவான நியதியின்படி எந்த ஒரு மனிதனாலும் பரலோகம் போக முடியாது. ஏன்? ஒரு விஷயத்தில் நான் எல்லாம் சரியாக 1000 நன்மைகள் செய்து ஒரு தீமை செய்தாலும் என்னதுதான், நான் தோல்வி அடைந்தவன் தான், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை இழந்தவன் தான் செயல்களின் அடிப்படையில். இதை யாக்கோபு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒன்றிலே குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்போ இங்க நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கு ஏற்ற கிரியை என்று சொன்னால், நிறைய நன்மை செய்து கொஞ்சம் தீமை தான் செய்தேன் என்று சொன்னாலும் என்னது, நன்மை செய்வதற்கு ஒரு பரிசு உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால், அதே போல தீமை செய்வதற்கு அற்ற பரிசும் தர வேண்டும். தீமை செய்வதற்கான பரிசு என்ன? மரணம். அப்ப அப்படி பார்த்தால் ஒரு மனிதனாலும் அந்த நியாயசனத்திலே, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து வேலையே வர முடியாது. அப்போ அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்கிறதற்காக அது சொல்லப்படாமல், அது ஒரு பொதுவான ஒரு தேவனுடைய நியதி இப்படித்தான் இருக்கிறது என்கிறதை பவுல் நினைவூட்டும்படியாக அதை குறித்து சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இந்த நியாய தீர்ப்பு நடக்கிறது என்று சொன்னால், யோவான் 3 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோவான் 3 அதிகாரம் 17 உலகத்தை தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் காப்பாற்றப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக, நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, அதுக்கு உள்ளாக்கப்பட மாட்டான், தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ இந்த பொதுவான நியதி என்று இருக்கிறது அல்லவா, அந்த நியதியிலிருந்து ஒரு கூட்ட மக்கள் அந்த விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது. ஏன்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஏன் இந்த பொதுவான சட்டத்திட்டம் பொருந்தாது? காரணம்,
பொதுவான சட்டத்திட்டம் என்ன? அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அனுபவிக்க வேண்டும். அந்த பலனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்து விட்டார். இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்த எல்லாருடைய தீமைக்கான அவனவன் செய்த தீமைக்கான தண்டனை, தீமைக்கு தக்கதான தண்டனை மரண தண்டனை. அந்த மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து அடைந்தார். அப்போ அதை நான் விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த எனக்காக தண்டனை முடிந்து விட்டது, என்னுடைய தண்டனையை நான் செய்த நன்மைக்கான அல்லது தீமைக்காக தக்க பலன் பெற்று விட்டது ஏற்கனவே. அதற்காக தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அல்லவா? அந்த நிற்கின்ற அந்த நிலைமை ஏற்கனவே முடிந்து விட்டது. எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று விட்டார். ஆகையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இனி அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இராது. இதுதான் வேதாகமம் நமக்கு காண்பிக்கின்ற உண்மை. இது வேதாகமத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. ரோமர் 8ஆம் அதிகாரம், ஆவியினாலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு கிடையாது. யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவ கூறின வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பொதுவான நியதியிலிருந்து, பொதுவான நியதி என்ன? எல்லாரும் அந்த தண்டனை பெறுவதற்காக அல்லது தீர்ப்பு பெறுவதற்காக, தங்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு பெறுவதற்காக தேவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இது பொதுவான நியதி. ஆனால் இயேசு கிறிஸ்து இடையிலே புகுந்து வந்ததால், இயேசு கிறிஸ்து இடையிலே வந்ததால், அந்த அவனவன் செய்த தீமைக்கு தக்கதான பலனாகிய தண்டனையை பெற்று விட்டதால் அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த தண்டனையை ஏற்கனவே அடைந்து விட்டார்கள். அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து அடைந்தா அதை விசுவாசிக்கும் போது நானும் என்ன சொல்கிறேன்? நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறோம் அல்லவா? அந்த அடிப்படையிலே நானும் அந்த தண்டனையை அடைந்து முடிந்து விட்டேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இதில் இந்த பொதுவான நியதியிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ இங்க பவுல் எழுதுகிற அந்த காரியம் அந்த பொதுவான நியதியை குறித்ததாக இருக்கிறது. இது பவுல் இதே போன்ற வாசகங்களை வேறு இடங்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லி எழுதுகிறார். எழுதிவிட்டு அடுத்து எங்க எழுதுகிறார்? ரெஃபரன்ஸுக்காக அங்கே கூட இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலிருந்தே கோடிட்டு காட்டுகிறார். என்ன? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலேயே இந்த இப்படி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒன்று என்கிறதை காண்பிப்பதற்கு, இது அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக ஒரு ரெஃபரன்ஸாக எழுதுகிறார். மற்றபடி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் எந்த இடத்திலும் எம்பசைஸ் பண்ணவில்லை. நியாயப்பிரமாணத்தினால் எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு ஏற்புடையவனாக நீதிமானாக மாற முடியாது என்றுதான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். அப்போ இது பொதுவான நியதியாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படையிலே அல்ல தீர்ப்பு பெறுவது. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் அடிப்படையிலே தீர்ப்பு பெறுகிறார்கள். அப்போ விசுவாசிப்பதன் அடிப்படையில் தீர்ப்பு பெறுகிறவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழுகிறார்கள் அல்லவா? அதை காட்டிலும் ஒரு மேலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதற்காக அவர்களே இப்படி வாழுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழுகிறவர்களே இப்படி வாழுகிறார்கள். நாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழுகிறவர்கள் எந்த அடிப்படையில வாழுகிறார்கள்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் ஒரு ஏதோ சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இதை செய்தால் பரலோகம் போகலாம், இந்த கிரியைகளை எல்லாம் செய்தால் பரலோகம் போகலாம்,
இந்த பரிகாரம் செய்தால் பரலோகம் போகலாம் என்கின்ற ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த அடிப்படையில் அவர் அந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறார்கள்? நான் இவைகளை எல்லாம் செய்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்கிற அடிப்படையில். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்தது, கடவுள் இதையெல்லாம் நமக்கு பதிலாக அவர் செய்துவிட்டு நமக்கு ஏற்கனவே முக்தி அல்லது பரலோகத்தை, மோட்சத்தை தந்து விட்டார். அவர் உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை தந்து விட்டார். ஆகையால் இப்போ நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள். மற்றவர்கள் நான் செய்த கிரிகளின் அடிப்படையில இனி பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறது உண்மை. ஆனால் நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய செயல்களின் அடிப்படையில, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த செயலின் அடிப்படையில். அப்ப அதை விசுவாசிக்கிறபடியால் அப்படி ஒரு கூட்டம் ஆளுகிறார்கள் அல்லவா, அவர்களை காட்டிலும் நாம் ஒரு சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அந்த பழைய அந்த சில ரெஃபரன்ஸ்களை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல கூட பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த வசனங்களிலே பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். பவுல் என்ன சொல்லுகிறார்? 7ல இருந்து படிக்க, இந்த தேகத்தில் குடியிருக்கையில், இந்த தேகத்திலே குடியிருக்கையில் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை என்பதை அறிந்தும் நாம் தைரியமாக இருக்கிறோம். ஏன்? அதுக்கு மேல உள்ள வசனம் பார்த்தால் நம்மை தயார்படுத்துகிறதே, நம்மை ஆயத்தப்படுத்துகிறதே தேவனாக இருக்கிறார். ஆகவே இது நிமித்தம் நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். அப்ப நாம் எதற்காக கர்த்தரை பிரியமாக இருக்க நாடுகிறோம்? நமக்கு தண்டனை கிடைக்கும், நாம் சரீரத்தில் செய்த பயனுக்காவது இதுக்காக தண்டனை கிடைக்கும் என்கிறதற்காக அல்ல. மாறாக நாம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். என்ன? நமக்கொரு வாழ்க்கை உண்டு, மேலான ஒரு வாழ்க்கை உண்டு, அது ஆண்டவர் ஏற்கனவே தந்து விட்டார் என்கின்ற தைரியத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். அதுதான் முதலாவது எழுதுகிறார். அதன் பின்பதாக அந்த பொதுவான நீதி எழுதுகிறார். என்ன? சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது பொதுவான நியதி. அப்போ இப்படி ஒரு நியதி இருக்கிறது, பொதுவானது. ஆனால் நாம் அந்த நியதிக்குட்பட்டவர்கள். நாம் அதனால கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டியவர்கள். நாம் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே தந்து விட்டார், நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். நாட வேண்டும் அல்ல, நாடுகிறோம். அது இயல்பு, நம்முடைய இயல்பாக இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த என்ன கண்ணோட்டத்திலே பவுல் எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கும் அதே அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு என்கிற அதற்காக பவுல் எழுதவில்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வந்ததே வீணாக இருக்குமே. காரணம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் தண்டனை தீர்ப்பு பெறாமல் கடைசி நாள்ல அவனை எழுப்புவேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன? பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு, பொதுவாக ஒரு நியதி இருக்கிறது அல்லவா, அந்த நீ கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அது பொதுவான மனிதர்களுக்கு, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விதத்திலே அது பொருந்தும். ஆனால் அந்த தண்டனை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பெற்று விட்டார். அது முடிந்து விட்டது. அந்த நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிந்து விட்டது. அவ்வளவுதான். ஆகையால் பவுல் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ இதுதான் விஷயம். அப்போ பவுல் சொல்லுகிற இந்த பொதுவான நியதி இருக்கிறது அல்லவா, இது ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு பொதுவான நியதியை வைத்திருக்கிறார். ஆனாலும் எங்களுக்கு அவரை விசுவாசிப்பதன் மூலமாக ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்து நாங்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறோம்? மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். மனுஷர்கள், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள், அவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். என்ன? நீங்கள் அவனவன் செய்த நன்மைக்கு தக்கதாக தீமைக்கு தக்கதாகத்தான் பலனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விலக்கு உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பை ஏற்கனவே பெற்று விட்டார்.
இந்த தண்டனை தீர்ப்பை பெற்று விட்டார் என்று சொல்லி மனுஷர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று நாங்கள் அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இந்த காரணத்திற்காகத்தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்கள் மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தர் இப்படி ஒரு பொதுவான நியதியை வைத்திருந்தும் அவர் கொண்ட இரக்கத்தால் கிருபையினால் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அவர் அந்த நியாயத்தீர்ப்பை ஏற்று எங்களை நீதிமன்களாக்கி இருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷர்களுக்கு நாங்கள் இப்பொழுது புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்களும் இதே வழியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழியில வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கு. ஆகையால் மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த கொரிந்து புஸ்தகம் பவுலை ஏற்றுக்கொள்ளாத அல்லது பவுலுடைய அப்போஸ்தல தன்மையை குறித்து சிலர் தவறாக கொரிந்து மக்களிடத்தில் குழப்பம் விளைவித்திருந்தார்கள். அதற்கு ஒரு பதில் கொடுக்கின்ற விதத்திலே தான் பவுல் இந்த கடிதத்தை ஆரம்பித்திருப்பார். இந்த இடத்துல பவுல் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். இப்போ நாங்க இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாருக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி தன்னை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, இன்னும் வேறு சில உதாரணங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு இந்த நியாயத்தீர்ப்பு இல்லை, இந்த வசனம் பொதுவான ஒரு நியதியின் அடிப்படையிலானது என்கிறதற்கு ஆதாரமாக வேறும் என்னால் பல வசனங்களை தர முடியும். என்ன, ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே மரித்த உடனடியாக எங்கே போகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே அல்லது தேவனிடத்திலே போகிறார்கள். எங்கே வசனம்? இதே அதிகாரத்திலே வசனம் இருக்கிறது. என்ன, 8ஆம் வசனம், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அப்ப இந்த தேகத்தை விட்டு குடி போனவுடன், இந்த தேகத்தை விட்டு பிரிந்த உடனடியாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் எங்கே போகிறான்? உடனடியாக கர்த்தரிடத்துக்கு போகிறான். அடுத்த செகண்டே கர்த்தரிடத்துக்கு போகிறான். மேலும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், 23ஆம் வசனம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்த உடனடியாக, மரணம் நேரிட்ட உடனடியாக இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும், அதைத்தான் விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிந்த உடனடியாக இமிடியேட்டாக நடக்கக்கூடிய இடம் என்னதுதான்? நியாய தீர்ப்பு அல்ல, கிறிஸ்துவுடனே கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது இருக்கிறதா? இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். வரும்போது என்ன நடக்கிறது? அவர் மரித்தவர்களையும் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களையும் கொண்டு வந்து அவர்களை மறுரூபமாக்குகிறார். அழிவில்லாத அந்த சரீரத்தை, அந்த ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த வாசஸ்தலம், வானத்துக்குரிய வாசஸ்தலம், அதை தருகிறார். இது அழியக்கூடிய கூடாரம், அழியாமையுள்ள வாசஸ்தலத்தை தருகிறார். அதாவது நமக்கு அழியாமையுள்ள மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை இயேசு கிறிஸ்து வரும்போது தருகிறார். தந்த பின்பதாக என்ன நடக்கிறது? அது அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கும் என்று சொல்ல வருகிறார்களா? அதாவது ஒரு மனிதன் மரித்த உடனடியாக எங்கே போகிறார்? கிறிஸ்துவின் இடத்திலே போகிறார். கிறிஸ்துவோடு கூட குடியிருக்கும்படியாக போகிறார். அவரோடு கூட தான் குடியிருக்கிறார். அடுத்ததாக இந்த உலகம் முடியும் போது இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வந்து என்ன நடக்கிறது? அந்த அழியாமை உள்ள சரீரம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அந்த வேளையில உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரோடையே மறுரூபமாக்கப்படுகிறார்கள். மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களாக எழுந்திருக்கிறார்கள். தனவேதம் சொல்லுகிறது. அப்போ எங்க இந்த நியாயத்திற்கு வருகிறது? சரி, அடுத்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே போய் பார்த்தால் என்ன சொல்லுகிறது? இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள், இந்த மறுரூபமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அங்கே நியாய தீர்க்கப்படுகிறார்களா? அங்கே கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தை சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காமல் கண்டேன். அவர்கள் உயிர் பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாளுகிறார். கிறிஸ்துவுடனே கூட அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே வேதாகம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவர்கள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாக அல்ல, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்.
ஓ, இதுல எந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்கும்படியாக கையிட்டு தண்டனை பெறும்படியாக அல்லது அவன் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ தண்டனை பெறும்படியாக நிற்கிறவர்களாக எந்த இடத்திலே பார்க்க முடிகிறது? இல்லை. அதை தொடர்ந்து நாம் மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் 11, 12 பார்த்தால் அங்கேயும் என்னது, மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். இந்த மரித்தவர்கள் யார்? நாம் ஏற்கனவே பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமடைந்த மற்றவர்கள் உயிரிழமில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தல். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாதவர்கள் தான் அடுத்த உயிர்த்தலில் எழும்புகிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தண்டனைக்குரியவர். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப அவர்கள் தான் இங்கே நியாய தீர்ப்பிலே நிற்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னில் உள்ளவர்களை எல்லாம் எங்கெங்க மறித்தார்களோ எல்லாம் அங்கே நியாய தீர்ப்புக்கு வந்து இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி, அவர்கள் நன்மை செய்தார்களோ தீமை செய்தார்களோ அந்த கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கடலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். அவங்களுக்கான நியாய தீர்ப்பு ஒண்ணுதான். அவங்க செய்த நன்மைக்கும் தீமைக்குமான தீர்ப்பு என்று எழுத சொன்னாலும் இயல்பாகவே ஒரு மனிதன் நன்மை தீமை என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் தண்டனைக்குரியவனாகத்தான் காணப்படுவான். அப்போ அவன் அங்கே அக்னி கடலில் தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். அப்போ இந்த நியாய தீர்ப்பு என்கிறது வேதாகமத்துல நாம் எங்க பார்த்தாலும் அந்த ஆர்டரின்படி பார்த்தால் தண்டனை யாருக்குரியதாக இருக்கிறது? அந்த கிரியைகளின்படி தண்டனை பெறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்களாக காணப்படுகிறவர்கள் அவர்கள் தான் அங்கே நியாய தீர்ப்பிலே நிற்கிறார்கள். அவர்கள் தான் தண்டனை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வசனம் அப்படி சில இடங்களில் சொல்லப்பட்டாலும் அது ஒரு பொதுவான காரியத்தை குறிக்க, பொதுவாக நாம் எல்லாரும் என்று சொல்லுவது மனிதர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படி நிற்போமே என்பது தேவனுடைய மனிதர்களை குறித்த பொதுவான நியதி. ஆனால் வேதாகமத்திலே ஒட்டுமொத்தமாக நாம் படிக்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அவன் எந்த இடத்திலையும் தண்டனை தீர்ப்புக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அந்த தண்டனை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பெற்று விட்டார். அப்போ நாம் எந்த அடிப்படையில தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும்? எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் ஒழுங்கா நன்மை செய்தால் வாழ்வு, தீமை செய்தால் தண்டனை என்கின்ற பயத்தின் அடிப்படையிலே அல்ல தேவனுக்கு நாம் பிரியமானவர்களா வாழ வேண்டியது. நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். அவர் எனக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அவர் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரோடு கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அழியாமை உள்ள ஜீவனை தந்திருக்கிறார். ஆகையால் அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. உத்தரவாதம் அது கேரண்டி. அப்போ ஆகையால் நாம் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுவோம். நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க நாடுவது எனக்கு நான் நன்மை செய்தால் பரிசு கிடைக்கும், தீமை செய்தால் தண்டனை கிடைக்கும் என்கிறதல்ல. அது பொதுவான நீதி. ஆனால் நான் ஏன் அப்படி நாடுகிறேன்? நான் நாடுவதற்கு காரணம் எனக்கு கடவுள் ஏற்கனவே தந்து விட்டார், எனக்கான தண்டனை அவர் பெற்று விட்டார் என்கிற அடிப்படை. ஆகவே இதுதான் பவுல் இங்கே சொல்ல வருகிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே